வணக்கம் ஜெய்டெக் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் புதுசாக ஐஃபோன் வாங்கிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு தேவை ஆப்பிள் ஐடி. ஆப்பிள் ஐடி இல்லாமல் ஆப் ஸ்டோரு, ஐக்ளோடு, பேக்கப்பு ஒன்றுமே ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மிஸ்டேக் இல்லாமல் ஆப்பிள் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்பிள் ஐடி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா ஆப்பிள் ஐடினா உங்கள் ஐஃபோனோட மாஸ்டர் கீ ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஸு டவுன்லோட் பண்ண, ஃபோட்டோஸ் பேக்கப் பண்ணதுக்கு, ஃபோன் தொலைஞ்சா கூட ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஆப்பிள் ஐடியை வச்சு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு தடவை தப்பு க்ரியேட் பண்ணினா பின்னாடி அன்லாக்கு, டேட்டா லாஸு மாதிரி ப்ராப்ளம் வரும். அதனால் கரெக்டாக க்ரியேட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் செல்லில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்பிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டோன்ட் ஹேவ் அன் ஆப்பிள் அக்கௌண்ட் இருக்கும்போது அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஏஜ் ரேஞ்சை அடல்ட்டுன்னு நம்ம டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு நேமு, டேட் ஆஃப் பர்த் அது உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ண சொல்லும். ஸோ நான் என் நேமை நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணதுக்கப்புறமா கீழே டேட் ஆஃப் பர்த் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை உங்களோட ரியல் டேட் ஆஃப் பர்த்தை கொடுங்க. உங்களோட ஃபேக்கானதோ ஏதோ கொடுத்துடாதீங்க. பின்னாடி ஃப்யூச்சரில் நீங்கள் உங்கள் இது எதுனாலும் இதாகும். ஸோ நான் வந்து இதில் வந்து நீங்கள் யூஸ் இமெயில் அட்ரஸ் இல்லாட்டி யூஸ் ஃபோன் நம்பர் இதில் வந்து எதுனாலும் கொடுத்துக்கலாம். நான் இமெயில் அட்ரஸ் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இமெயில் அட்ரஸில் என் இமெயில் ஐடி நான் ஆல்ரெடி நான் ஒரு இமெயில் ஐடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா, அந்த இமெயில் ஐடி நான் கொடுத்துக்கிறேன். டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே ப்ராப்பராக வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து எதுவுமே மறந்துடக்கூடாது. ஏன்னா உங்கள் ஐஃபோனில் இருக்க எல்லா பேக்கப்ஸும் அதில் தான் இருக்கும். அதனால் சொல்கிறேன். இதுக்கப்புறம் வந்து இதை வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் சுற்றுது. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த இதுக்கு வந்து பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த பாஸ்வேர்ட் டைப் என்னெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. டைப் பண்ணதான் ஆல்ரெடி உங்கள் ஃபோனில் இருக்க அந்த நம்பர் வந்து இதில் வியூ ஆகிரும். டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் மெசேஜ்க்கு அப்புறம் மெசேஜ் வந்துடும். இதில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் அக்ரி கொடுத்துக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு படித்து பார்த்துக்கோங்க. அதுட்டு ஸ்க்ரோல் பண்ணி அக்ரி கொடுத்துக்கோங்க. சொன்னால் க்ரியேட் அக்கௌண்ட் அந்த மாதிரி வரும். அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அக்ரி கொடுத்திங்கன்னா நமக்கு லோட் ஆக ஆரம்பிச்சிடும். லோடிங் ஆகிட்டுருக்கும். கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும். ஃபியூ செகண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்கள் ஐஃபோனில் நீங்கள் அந்த முன்னாடி இந்த ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் பாஸ்வேர்ட் போட்டிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த இதை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஸ்கேனிங் ஆகிட்ருக்கும். ஸோ உங்களோட ஆப்பிள் ஐடி ஓப்பனை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிரும். அவ்வளோதான். வெரிஃபை இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தீங்கன்னா சென்டு கோட் ஆகும். அந்த கோடு அங்கே உங்கள் இமெயில் ஐடியில் போய் பார்த்தீங்கன்னா அந்த வெரிஃபிகேஷன் கோடை டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டுமே லிங்க் ஆயிரும். அதில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் ஸோ மெர்ஜ் கேன்சல். நீங்கள் மெர்ஜ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை கேன்சல் வேண்டாம் அப்படின்னு பண்ணிங்கனாலும் பண்ணிக்கோங்க. மெர்ஜ்னால் உங்கள் டெலிட் அக்கௌண்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அந்த இதுக்கு மெயில் ஐடிக்கு போயிடும். ஸோ உங்கள் ஆப்பிள் ஐடியோட
ஐடி ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட மெசேஜ் அதாவது ஐஃபோனோட மெசேஜ் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த இதோட லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்பிள் அக்கௌண்ட்டோட சைன்இன் பண்ணி மொபைல் நம்பரும் அந்த இது காமிக்கும். இக்னோர் மெசேஜ் சைன்ட் அவுட் அப்படின்னு கொடுத்து செட்டிங்ஸில் போய் நீங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஐஃபோன் வச்சுருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.